கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த விடுதலையின் நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ சமாதானம் இந்த நாளிலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி எபிரேயர் 2வது அதிகாரம் 15வது வசனம். எபிரேயர் 2வது அதிகாரம் 15வது வசனம். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இவ்விதமாக சொல்லுகிறது. உயிரோடு இருக்கிற நாளெல்லாம், ஜீவகாலம் எல்லாம் என்று சொல்லும்போது உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் மரண பயத்திற்கு அடிமைப்பட்டு கிடக்கிற மனிதர்களை விடுதலை ஆகும்படி இயேசு அப்படி ஆனார். எப்படி ஆனார்? அதற்கு முந்தைய வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், எபிரேயர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு இயேசு இந்த உலகத்தில் வந்தார். பாருங்க, பிள்ளைகள், நாம் எல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள். வேதம் அப்படிதான் கற்றுக் கொடுக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள். அவர் பரிசுத்தமுள்ள தேவனாயிருக்கிற ஆண்டவர் எல்லாரையும் தன்னுடைய பிள்ளைகளாக கருதுகிறார், தன்னுடைய பிள்ளைகள் என்று நேசிக்கிறார். அப்படி பிள்ளைகளாக நேசிக்கிற கடவுள், அவர் பிள்ளைகள் எப்படி இரத்தமும் சதையும் உள்ள மனிதர்களாக இந்த உலகத்திலே வாழுகிறார்களோ, ஒரு ஆவியாக அல்ல, எப்படி ஒரு மனிதனாக இரத்தமும் சதையும் எலும்பும் உள்ள மனிதர்களாக வாழுகிறார்களோ, அதே போல இயேசு இந்த உலகத்திலே வந்தார். சில இடங்களிலே நாம் வாசித்திருக்கலாம், சில ஆட்டோவிலே அல்லது சில இடங்களிலே எழுதி போட்டிருப்பார்கள், தெய்வம் மனிதனாக வர வேண்டும், அவர் என்னை போல பாடுபட வேண்டும், அப்பொழுது அவருக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி எழுதியிருப்பார்கள். உண்மையாகவே நம்மை உருவாக்கின ஆண்டவர் நம்மை தன்னுடைய பிள்ளைகளாக கருதுகிறார். மனிதனை உருவாக்கி ஏதோ ஒரு ரோபோட்டாகவோ அல்லது ஒரு பொம்மையை போல இயக்குகிறவராய் அல்ல, தன்னுடைய பிள்ளைகளாக கருதுகிறார். தன்னை போலவே கருதுகிறார் மனிதர்களை. அப்படி கருதுகிற ஆண்டவர் மனிதர்களை தேடி வந்தார். எதற்காக தேடி வந்தார்? உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் மரண பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களை அந்த மரண பயத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாய் இந்த உலகத்திலே இயேசு வந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்களிலே எல்லாரும் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை இந்த டிசம்பர் மாதத்திலே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அது ஏன் அவ்வளவு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது? ஒருவேளை பலவிதமான நோக்கங்களோடு இந்த உலகத்திலே கொண்டாடப்படலாம். ஒரு பண்டிகை, இதிலே நாம் புதிய ஆடைகளை எடுக்கிறோம், நல்ல உணவுகளை சமைத்து சாப்பிடுகிறோம், உறவினர்களோடு இருந்து மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் என்கிற அடிப்படையில் எங்கள் வீட்டில் நட்சத்திரங்களை நாங்கள் ஸ்டார் போட்டு இருக்கிறோம், அல்லது சீரியல் லைட் போட்டு இருக்கிறோம், அலங்காரம் செய்திருக்கிறோம் என்று அது ஒரு மகிழ்ச்சியானதாக பார்க்கப்படுகிறது. ஆனால் உண்மையான இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்களுடைய மகிழ்ச்சி எதிலே இருக்கிறது? கடவுள் மனிதனாக நம்மை தேடி வந்தார். நம்மை போல இரத்தமும் சதையும் எலும்பும் உள்ள ஒரு மனிதனாக இந்த உலகத்துல எப்படி அவருடைய பிள்ளைகளாகிய மனிதர்கள் இருக்கிறார்களோ, அதே சூழ்நிலையிலே ஒரு ஏழை ஒரு மாதாவினுடைய வீட்டிலே ஒரு மாட்டு கொட்டிலினிலே அங்கே பிள்ளையாக கிடத்தப்பட்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு ராஜ அரண்மனையில் அல்ல, மிகவும் எளிய வறிய நிலையில் இருக்கிற ஒரு வீட்டிலே அவர் இந்த உலகத்திலே வந்து பிறக்கிறார். எதற்காக வந்தார் என்கிற செய்தி மிக முக்கியமான செய்தி. ஏனென்றால் இந்த உலகம் பயத்தினாலே இயங்கிக் கொண்டிருக்கிறது.
நாம் எந்த ஒரு காரியத்தையும் இந்த உலகத்துல எடுத்து பார்ப்போமானால் இந்த உலகம் பயத்தினாலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அநேக மனிதர்கள், ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாமும் கூட இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்காத ஒரு அனுபவத்தோடு இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலும் இதே பயங்கள் இருக்கும். நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து பயங்கள் இருக்கலாம், அல்லது பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து பயங்கள் இருக்கலாம், பிள்ளைகளுடைய வேலை செய்கிற இடத்தில் உள்ள சூழ்நிலைகளை குறித்து நமக்கு பயங்கள் இருக்கலாம், அல்லது பொருளாதார நிலைமைகளை குறித்து பயங்கள் இருக்கலாம், கடன் பிரச்சனைகளை குறித்த பயங்கள் இருக்கலாம், அல்லது பக்கத்து வீட்டுக்காரர்களை குறித்த பயம் இருக்கலாம். இன்னும் அநேக மனிதர்களுக்கு நமக்கு எதிராக செய்வினை வைத்து விடுவார்களோ, நமக்கு விரோதமாக பில்லி சூனியம் செய்து விடுவார்களோ என்கிற பயத்தோடு வாழுகிற மனிதர்கள் ஏராளம் ஏராளம். மனிதர்கள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நிறுவனங்களும் ஒவ்வொரு அரசாங்கங்களும் பயத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உலகத்தை எது இயக்கி கொண்டிருக்கிறது, செயல்படுத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்ப்போமானால் இந்த உலகத்தை பயம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக உலக நாடுகளை எடுத்துக்கொள்வோமானால் அத்தனை நாடுகளும் ஆயுதங்களை குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் குவித்துக் கொண்டிருக்கிறார்கள்? எங்கே பக்கத்து நாடு அதிக ஆயுதத்தை குவித்து விட்டு நம்மை தோற்கடித்து நம்முடைய மக்களையும் நம்முடைய நிலத்தையும் அபகரித்துக் கொள்வார்களோ, நம்முடைய பாதுகாப்புக்கு சவாலாகி விடுமோ என்கிற ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு உலகம் முழுவதுக்கு இருக்கிறது. பக்கத்து நாடுகளை குறித்து பார்க்கும்போது இப்ப இந்தியாவை எடுத்துக்கொள்வோமானால் இந்தியாவிற்கு பாகிஸ்தான் அல்லது சீனா அல்லது இலங்கையிலிருந்து நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்து விடுமோ என்கிற பயம், அதன் அடிப்படையிலே பலவிதமான முடிவுகள் எடுக்கப்படுகிறது. அதே போல இந்தியாவிற்கு அருகில் இருக்கிற மற்ற நாடுகளுக்கும் அதே போன்ற பயம், நமக்கு இந்த நாட்டிலிருந்து நமக்கு பிரச்சனை வந்து விடுமோ, நமக்கு விரோதமாய் ஆயுதங்களை பயன்படுத்தி விடுவார்களோ என்கிற பயம் இந்த உலகை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தினுடைய அத்தனை செயல்பாடுகளும் பயத்தின் அடிப்படையிலானது. இதைதான் இந்த பயத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். அவர் இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்ததனுடைய ஒரு முழு முதல் நோக்கம் என்ன? மரணம், உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் மரண பயத்திலே அடிமையாய் இருக்கிறவர்களை விடுதலை ஆக்கும்படி இயேசு உலகத்திலே வந்தார். இந்த உலகத்திலே வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று சொல்லி பரிசுத்த யோவான் தன்னுடைய சுவிசேஷத்திலே ஆண்டவருடைய சீசன் ஆகிய அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிற காரியத்தை நாம் பார்ப்போமானால், யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரத்திலே நாம் பார்ப்போமானால், இந்த உலகத்திலே வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒளியாயிருக்கிறார். அவர் இருளிலே பிரகாசிக்கிற ஒளியாயிருக்கிறார். மாத்திரமல்ல, இந்த உலகத்துல இருக்கிற எந்த மனுஷனையும் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு நேராக பிரகாசிக்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். 2 காரியத்தை யோவான் தன்னுடைய நிருபத்திலே ஆண்டவருடைய சீசனாகிய யோவான் இங்கே தெளிவாக சொல்கிறார். ஒன்று, இருளிலே பிரகாசிக்கிற ஒளி. 2வது, எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற, இருளிலிருந்து விடுதலை ஆக்குகிற ஒளி என்று சொல்லுகிறார். இருள் என்று சொன்னால் என்ன? நாம் வேதத்திலே அநேக காரியங்களை பார்க்கிறோம். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் என்று வேதம் சொல்லுகிறது. இருள் என்று சொன்னால் என்ன? இன்னும் தெளிவாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமானால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 78, 79வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் லூக்கா 1வது அதிகாரம் 78, 79வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும், தம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும், அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. இங்க என்ன கற்றுக் கொடுக்கிறார்? மரண இருள். இருள் என்று சொல்லும் போதே அது
மரண பயத்தை சுட்டி காட்டுகிற ஒரு பொருளாக இந்த வேத புஸ்தகத்திலே பயன்படுத்தப்படுகிறது. இருள் என்று சொல்லும்போது பிசாசினாலே அல்லது பாவத்தினாலே வரக்கூடிய சாபங்கள், பயங்கள், வேதனைகள், தோல்விகள், இவைகளை குறித்து தான் வேதம் இருள் என்று சொல்லுகிறது. இருள் என்று சொல்லும்போது உலகத்தினாலும் பிசாசினாலும் வரக்கூடிய சாபங்கள், தோல்விகளை குறித்து சொல்லுகிறது. அதனாலதான் இங்க 78வது வசனத்துல லூக்கா 1:78 சொல்லும்போது அந்தகாரத்திலும் மரண இருளும் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னதத்திலிருந்து, வானத்திலிருந்து ஒரு சூரியனை போல இறங்கி வந்தார். எதற்காக வந்தார்? மரண பயத்தோடு இருளிலே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும்படியாக. ஒருவேளை இந்த உலகத்திலே பார்க்கிறோம், ஒரு மனிதனுக்கு எப்பொழுது பயம் வருகிறது? தன்னை சுற்றி என்ன இருக்கிறது என்று அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு இருள் சூழ்ந்து விட்டால். ஒருவேளை ஒரு சுரங்கத்திலே வேலை செய்கிறார்கள், சுரங்கம் அடைத்து கொண்டது, அதை விட்டு வெளியே வர முடியவில்லை, அங்கே வெளிச்சம் இல்லை, இருள் சூழ்ந்து கொண்டது என்று சொன்னால் எங்கே போவோம், எப்படி போவோம் என்கிற ஒரு மரண பயம், ஒரு திகில் அவர்களை பிடித்துக் கொள்ளும். அப்படி நாம் எங்கே இருக்கிறோம், என்ன செய்கிறோம், நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்கிற ஒரு நிச்சயமற்ற சூழ்நிலையிலே ஒரு மனிதனுக்கு ஏற்படும் போது அவனுக்குள்ளே ஒரு பயம் வருகிறது, தன்னுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் வருகிறது. அதுதான் இருளின் பயம். அப்போ மனிதனுடைய வாழ்க்கையில எப்பொழுதெல்லாம் பயம் வருகிறதோ, எதை குறித்தெல்லாம் பயம் வருகிறதோ, அப்பொழுதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், ஒளியா இருக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இல்லை, நாம் இருளிலே இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த இருளில் இருந்து, இந்த பயத்திலிருந்து நாம் வெளியே வர வேண்டுமானால் ஒளியா இருக்கிற ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வேண்டும். அவரை குறித்து இந்த 79வது வசனத்துல சொல்லும் போது, உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் இந்த பூமியிலே மனிதனாக வந்து நம்மை சந்தித்தது. ஆண்டவரை அருணோதயம் என்று சொல்லும் போது சூரியன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் சந்தித்த போது அங்கே ஆண்டவர் இடைமறிக்கிறார். தமஸ்குவிலே இருக்கிற கர்த்தருடைய ஜனங்களை துன்பப்படுத்தும்படியாய், உபத்திரவப்படுத்தும்படியாய் அவர் போகிற வேளையிலே அவரை இடைமறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே அவரை தன்னை வெளிப்படுத்துகிறார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்துகிற ஆண்டவரை குறித்து அங்கே பவுல் சொல்லுகிறார். நடுப்பகல் வேளையிலே என்று சொன்னா ஒரு மத்தியான வேளையிலே, நல்ல சூரியன் உச்சியிலே இருக்கிற நடுப்பகல் வேளையிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒரு ஒளியை நான் பார்த்தேன். அதை பார்த்த போது என் கண்கள் குருடாகி போனது என்று சொல்லுகிறார். அப்போ இந்த சூரியனுடைய பிரகாசத்தை விட பிரகாசமாயிருக்கிற, ஒளியாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னதத்திலிருந்து, வானத்திலிருந்து இந்த பூமியிலே மனிதனாக இறங்கி வந்தார். எதற்காக இறங்கி வந்தார்? 2 காரணங்களை சொல்லுகிறது. ஒன்று, மரண பயமாகி இருளில் இருந்து நம்மை வெளிச்சத்திலே கொண்டு வருவதற்காக. இரண்டாவது, 79வது வசனத்தின் முன்பகுதியிலே பார்ப்போமானால், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தும்படியாக, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு நம்முடைய வாழ்க்கையிலே நடந்து போகத்தக்கதாக நம்மை அழைத்து செல்வதற்காக இயேசு இந்த உலகத்திலே வந்தார். அப்போ ஒருவேளை இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த சமாதானம், இந்த சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லையா? இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடவுள் மனிதர்களை எல்லாம் தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக நினைக்கிறார். அப்படி நினைத்தபடியினாலே தான் அவரும் நம்மை போல மாம்சமும் இரத்தமும் உள்ளவராய் இந்த உலகத்திலே பிறந்தார், நம்மை தேடி வந்தார். தேடி வந்த நோக்கம் என்ன? மரண பயத்திலிருந்து, எதிர்காலத்தை குறித்த பயத்திலிருந்து, வெள்ளி சூனிய கட்டுகளை குறித்த பயத்திலிருந்து, வியாதிகளை குறித்த பயத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாய் இயேசு இந்த உலகத்திலே நம்மை தேடி இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தார். அந்த பிறப்பின் பண்டிகை தான் கிறிஸ்துமஸ் என்று சொல்லி நாம் மகிழ்ச்சியோடு நாம் இந்த நாட்களிலே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒருவேளை கிறிஸ்துமஸ் பண்டிகைகளை நாம் கொண்டாடுகிறோம், அதை விட முக்கியமான காரியம், என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற பயம் நீங்கி இருக்கிறதா?
இயேசு கிறிஸ்துவாகிய என் ஆண்டவர் இந்த உலகத்திலே என்னை தேடி வந்தாரே, அந்த நோக்கம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறி இருக்கிறதா என்று நாம் யோசிக்க வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. இன்னும் தெளிவாக வேதத்திலே எப்படி இந்த மரண பயத்திலிருந்து ஆண்டவர் விடுவிக்கிறார் என்று சொல்லி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போமானால் நாம் தெரிந்து கொள்ளலாம். மத்தேயு 4வது அதிகாரம் 15வது வசனம். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைத்தது நிறைவேறும்படி இயேசு உலகத்திலே வந்தார். இயேசு எதற்காக உலகத்திலே வந்தார்? இருளில் இருக்கிற ஜனங்கள் மரண இருளின் பயத்தோடு, மரண பயத்தோடு, எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு, இருளிலே திசை தெரியாமல், திக்கு தெரியாமல் இந்த உலகத்திலே அந்தகார இருளிலே வாழ்ந்து, ஒருவேளை நான் எதிர்காலத்திலே இனி என்ன செய்வேன் என்று சொல்லி அறியாமல் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் அந்த இருளிலே தான் இருக்கிறோம். இன்னும் அந்த மரண பயத்தின் இருளிலே தான் இருக்கிறோம். அதிலிருந்து விடுதலை ஆக்குவதற்காக இயேசு உலகத்திலே வந்தார். உலகத்திலே வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் யாரோ ஒரு குறிப்பிட்ட ஒரு இனத்திற்கோ அல்லது யாரோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கோ விடுதலை கொடுப்பதற்காக மட்டும் இந்த உலகத்திலே வரவில்லை. யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால் அந்த வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் என்று சொல்லும்போது அவர் ஆணாக இருக்கலாம் அல்லது பெண்ணாக இருக்கலாம் அல்லது மாம்சத்திலே பிறந்த இஸ்ரவேல் சந்ததியாக இருக்கலாம் அல்லது பலவிதமான ஜாதிக்காரர்கள், அவர்கள் எந்த ஜாதி அல்லது இனமாக இருக்கலாம், தமிழர்களாக இருக்கலாம், தெலுங்கர்களாக இருக்கலாம் அல்லது ஹிந்தி பேசுகிறவர்களாக இருக்கலாம், யாரா இருந்தாலும் எல்லா மனுஷரையும், அதுக்கு அடுத்த 10வது வசனத்திலே நாம் வாசித்து பார்ப்போம், அவர் உலகத்திலே இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. உண்மையான நிலைமை என்ன என்றால், எல்லாரும் கிறிஸ்துமஸை ஒரு பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள், ஆனால் இயேசுவை அறியவில்லை. இயேசுவை அறிந்திருந்தால் அந்த ஒளியாய் இருக்கிற ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே வந்திருப்பார். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த பயங்கள், வியாதியை குறித்த பயங்கள், மரண பயங்கள் எல்லாம் அவர்களுக்கு நீங்கி போயிருக்க வேண்டும். ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருப்போமானால், இங்க வேதம் சொல்கிறது, நாம் யாரா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் சரி, வேதம் சொல்கிறது எல்லா மனுஷரையும் பிரகாசிக்கும்படியாய், எந்த மனுஷனையும் வெளிச்சத்திலே கொண்டு வரும்படியாய், மரண இருளிலிருந்து, மரண பயத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படியாய் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை அறிந்து கொள்ள வேண்டும்? ஒரு நாளும் நாம் மரண பயத்தோடு, வியாதியின் பயத்தோடு அல்லது எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு வாழுவது தேவனுடைய திட்டம் அல்ல. கடவுளுடைய திட்டம் என்ன? இயேசு இந்த உலகத்திலே வந்ததுடைய நோக்கம் என்ன? நாம் எல்லாரும் மரண பயத்திலிருந்து, வியாதியின் பயத்திலிருந்து, சாபத்தின் பயத்திலிருந்து, வில்லிசூனிய கட்டுகளை குறித்த பயத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்பதுதான். அப்படி எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படுவதற்கு 2 காரியங்கள் செய்யப்படும்படியாய் வேதம் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது. ரோமருக்கு நிருபம் 10வது அதிகாரம், ரோமர் 10வது அதிகாரம் 11, 12, 13வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், ரோமர் 10வது அதிகாரம் 11, 12, 13வது வசனத்திலே, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். அதனால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். இங்க 2 காரியத்தை வேதம் சொல்லுகிறது. அவன் யூதனா இருந்தாலும் சரி, கிரேக்கனா இருந்தாலும் சரி, அவன் அல்லது தமிழனாக இருந்தாலும் சரி, அல்லது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அந்த வித்தியாசத்தை ஆண்டவர் பார்க்கவில்லை. 2 காரியம் வேண்டும். ஒரு மனிதன் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு மரண பயத்திலிருந்து விடுதலை ஆக வேண்டுமானால், ஒன்று, இயேசுவே இரட்சகர் என்று அவன் விசுவாசிக்க வேண்டும். இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார், இயேசு என்னுடைய பாவங்களை நீக்குவதற்காக,
என்னுடைய சாபங்களை நீக்குவதற்காக, என்னுடைய வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை கொடுப்பதற்காக, மரண பயத்திலிருந்து, வியாதியின் பயத்திலிருந்து, சாபத்தின் பயத்திலிருந்து, கடன் பயத்திலிருந்து என்னை விடுதலையாக்குவதற்காக இயேசு ரத்தம் சிந்தினார் என்று அவன் விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது, அவரையே தொழுது கொள்ள வேண்டும், அவரையே வணங்க வேண்டும், சேவிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இந்த ரெண்டு காரியமும் எப்பொழுது வருகிறது என்று சொல்லி நாம் பார்ப்போமானால் வேதம் தெளிவாக சொல்கிறது, பரிசுத்த ஆவியினாலே அன்றி ஒருவனும் இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கையிட முடியாது. கிறிஸ்து என்று சொன்னால் இரட்சகர் என்று பொருள். அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள வராம அவன் இயேசுவை இரட்சகர், இயேசுவை என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறார் என்று அவனால் சொல்ல முடியாது. இன்னொரு இடத்துல சொல்லும்போது, நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அப்படியானால் என்ன? இந்த விசுவாசமும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதும் ஒரே நேரத்திலே நடக்கிறது. இரண்டும் ஒன்றுக்கு முன்னும் பின்பும் நடக்கிற காரியம் அல்ல. நாம் விசுவாசத்தினாலே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறோம், பரிசுத்த ஆவியானவராலே இயேசுவை இரட்சகர் என்று விசுவாசிக்கிறோம். இந்த ரெண்டு காரியமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரே நேரத்திலே நடக்க வேண்டும். இதற்கு மிகச்சரியான ஒரு எடுத்துக்காட்டு என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்ப்போமானால், கொர்நேலியுவினுடைய வீட்டிலே அங்கே பேதுரு அங்கே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது வசனத்தை விசுவாசத்தோடு அவர்கள் கேட்டு விசுவாசித்த போது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் பொழிந்தருளப்படுகிறதை பார்க்கிறோம். அப்போ விசுவாசத்தோடு நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது, இயேசுவை இரட்சகர் என்று விசுவாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வருகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது இயேசுவை இரட்சகர் என்று விசுவாசிக்கிறோம். இந்த ரெண்டு காரியமும் ஒரே நேரத்திலே நடைபெறுகிற காரியம் என்று வேதம் சொல்கிறது. இரண்டாவது, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளுகிறவர்களாக, சேவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அடுத்தபடியாக வேத புஸ்தகத்திலே நாம் பார்க்கும்போது, நாம் இயேசு கிறிஸ்துவினாலே ரட்சிக்கப்படுவதற்கு மூன்றாவதாக செய்ய வேண்டிய காரியம், கலாத்தியர் 3வது அதிகாரம் 27, 28வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுவாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். அப்போ ரட்சிக்கப்பட்டு எந்தவித பாகுபாடும் இல்லாமல், அவன் யூதனாக இருக்கலாம், கிரேக்கனாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அடிமையாக இருக்கலாம், சுயாதீன எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, ஐயா நான் ரொம்ப தரித்திரமான மனிதன், நான் ஒரு ஏழை, எனக்கெல்லாம் இயேசு ரட்சிப்பு தருவாரா, எனக்கு காணிக்கை கொடுப்பதற்கு வசதி இல்லையே என்று சொல்லுவோமானால், அவர் நம்முடைய பணத்தையோ நம்மிடத்தில் இருக்கிற பொருளையோ அவர் எதிர்பார்க்கவில்லை. ஒன்றே ஒன்று செய்ய வேண்டும். அவன் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற வேண்டும். ஞானஸ்நானம் என்று சொல்லும் போது அதை குறித்து நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் ஞானஸ்நானம் என்று சொல்லும் போது இன்னைக்கு பலவிதமான உபதேச குழப்பங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஞானஸ்நானம் என்று சொன்னால் தண்ணீரில் எடுக்கிற ஞானஸ்நானம் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால் இங்கே கலாத்திய நிருபத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஞானஸ்நானமானது பரிசுத்த ஆவியினாலே பெறப்படுகிற ஞானஸ்நானம். அதை தான் யோவான் ஸ்நானகன் சொல்லும் போது, நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்னாக ஒருவர் வருகிறார், அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பெறுகிற ஞானஸ்நானம் என்ன? அது பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம். அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். ஏனென்றால் இங்க நாமெல்லாம் தவறாக புரிந்து கொள்ளுகிற ஒரு வேத பகுதி எது என்று சொன்னால், யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரத்திலே, யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் முதல் 8 வசனங்களை நாம் பார்ப்போமானால், யூதருக்குள்ளே அதிகாரியாகிய நிக்கோதேமு எனப்பட்ட மனிதனோடு இயேசு பேசின ஒரு சம்பவம். அந்த சம்பவத்திலே நிக்கோதேமுவோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாய் என்று. இந்த வசனத்தை பல்வேறு திருச்சபைகளிலே தண்ணீர் ஞானஸ்நானத்திற்கு பயன்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த பகுதி முழுவதையும் நாம் வாசித்து பார்ப்போமானால், இந்த 3வது அதிகாரம் 6வது வசனத்திலே பாருங்கள், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். 8வது வசனத்தை பாருங்க, காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது,
அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்னிடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். அப்ப இங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மறுபடியும் பிறக்கிற அனுபவம் என்று சொல்லும் போது ஆவியினால் பிறக்கிற அனுபவத்தை குறித்து சொல்கிறார். நாம் தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தாலும் சரி, நீங்க மூழ்காம தெளிப்பு ஞானஸ்நானம் எடுத்தாலும் சரி, நீங்க எந்த விதமான இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுத்தாலும் சரி, பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுத்தாலும் சரி, அது பரலோகத்திற்கு போவதற்கான ஒரு ஆதாரம் கிடையாது. வேதம் அப்படி கற்றுக் கொடுக்கவில்லை. எங்கேயுமே இங்க வேதத்துல பாருங்க, சீஷர்களுக்கு இயேசு என்ன சொல்லுகிறார்? பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுத்து நீங்கள் அவர்களை சபையில சேர்த்துக் கொள்ளுங்கன்னு சொல்றாரு. ஆனா சீஷர்கள் எங்கேயுமே பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை, இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள். அப்ப இங்க என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? அதை விட முக்கியமானது ஒன்று இருக்கிறது. எது இருக்கிறது? பரிசுத்த ஆவியினால் பெறுகிற ஞானஸ்நானம். பரிசுத்த ஆவியானவராலே அபிஷேகம் பெறாத, ஞானஸ்நானம் பெறாத ஒரு மனிதன் கூட இயேசுவின் ரட்சிப்பையும் அவர் இந்த உலகத்தின் வந்த நோக்கத்தையும் தன்னுடைய வாழ்க்கையிலே அடைந்து கொள்ள முடியாது. அப்ப இயேசு இந்த உலகத்திலே மரண பயத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குறதற்காக, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் விடுதலை ஆக்குறதுக்காக வந்தார் என்று சொன்னால், நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நமக்கு ஒரே ஒரு காரியத்தை வேதம் கற்றுக் கொடுக்கிறது. என்ன காரியம்? நாம் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை பெற்றிருக்க வேண்டும். எப்பொழுது பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்கிறோம்? நாம் விசுவாசிகள் ஆகும்போது, நாம் இயேசுவை இரட்சகர் என்று விசுவாசிக்கும் போது, அவரை நாம் சேவிக்கும் போது, அவரை நாம் தொழுது கொள்ளும் போது, அப்ப இந்த மூன்று காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரே நேரத்தில் நடக்க வேண்டிய காரியம். இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார், இயேசு என்னுடைய பாவத்துக்காக விலைக்கிரயம் கொடுத்திருக்கிறார். இனி நான் பாவத்தையும் சாபத்தையும் சுமக்க வேண்டியதில்லை. இனி நான் இந்த உலகத்திலே வியாதியை சுமக்க வேண்டியதில்லை. அவர் என்னுடைய வியாதிகளை எல்லாம் சுமந்து விட்டார். என்னுடைய பயத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குகிறதற்காக இயேசு என்னுடைய பயங்களை சுமந்து தீர்த்து விட்டார் என்று சொல்லி நாம் விசுவாசிப்போமானால், இந்த வேத பகுதி தெளிவாக சொல்லுகிறது, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு பெரிய விடுதலைக்குள்ளே, வெளிச்சத்துக்குள்ளே வருகிறோம். மரண இருளில் இருந்து வெளியே வருகிறோம். இந்த மரண இருளின் பயத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். அந்த காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது இந்த பண்டிகை, கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை என்பது ஒரு மகிழ்ச்சியான பண்டிகையாக நம்முடைய வாழ்க்கையில, என்னுடைய குடும்பத்தின் வாழ்க்கையிலே மாறும். ஒருவேளை நாம் அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இருப்போமானால், ஒருவேளை இயேசுவின் ஒளியிலே நடக்க மனதில்லாது இருப்போமானால், நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மேலான இந்த ஆசீர்வாதத்தை, சமாதானத்தின் பாதையை நம்முடைய வாழ்க்கையில இழந்து விடுவோம். இதை கேட்டுக்கொண்டிருக்க எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனங்களே, இந்த நாளிலே கடவுள் நம்மை தேடி வந்திருக்கிறார். எதற்காக? மரண பயத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்காக. இன்னைக்கு அவரை நோக்கி பார்ப்போமானால், இயேசுவே எனக்காக ரத்தம் சிந்தினீரே, எனக்காக உண்மையே கொடுத்தீரே, என் வியாதிகளை எல்லாம் சுமந்தீரே, இந்த நாளில் எனக்கு விடுதலை தாரும் என்று சொல்லி அவரை நோக்கி பார்ப்போமானால் அவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறவராயிருக்கிறார். அப்படி சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? இந்த கர்த்தருடைய சமூகத்திலே இந்த நேரத்திலே நம் கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போம், ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த கர்த்தாவே, இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். மரண பயத்திலிருந்து, வியாதியை குறித்த பயத்திலிருந்து, சாபத்தை வில்லி சுனைத்து கட்டுகளை குறித்த பயத்திலிருந்து விடுதலையாக்கும்படி இந்த உலகத்திலே நீர் வந்தீரே தகப்பனே. இந்த ஜெப வேளையிலே அடியானோடு கூட ஜெபிக்கிற இந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். மரண பயத்தோடு இருக்கிற, வில்லி சுனை கட்டுகளை குறித்த பயத்தோடு இருக்கிற அவர்களை விடுதலையாக்கும்படி உலகத்திலே வந்த ஆண்டவர் ஒன்றே மாத்திரம் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறேன். நாங்கள் உண்மை விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார் என்று நம்ப வேண்டும். இந்த நாளிலே ஆண்டவரே, இயேசுவை எனக்காக ரத்தம் சிந்தினீர், என் வியாதிகளை, என் சாபங்களை, எனக்கு எதிராக இருக்கிற காரியங்களை நீர் சிலுவையிலே விலைக்கிரயமாய், இரத்த கிரயமாய் எங்களுக்கு மீட்டு எடுத்து எங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறீர் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த ஜெப வேளையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறீர், அதிசயங்களை செய்கிறவராயிருக்கிறீர், சமாதானத்தை காண பண்ணுகிற தேவனாயிருக்கிறீர். கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகளை சமாதானத்தினாலே, சந்தோஷத்தினால் நிறைத்தொள்ளுகிறார். மகிமையை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.